This is Manikandan Sundaresan live, and with the topic how to handle the Gen Z students, youngsters, teenagers, teachers, parents, coach, public speakers, lecturers, professors. இப்படி எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் எடுத்துட்டிங்கனாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜெனரேஷன் ஜி அப்படின்னு ஏன் பேர் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டை அவங்க ஜூம் பண்ணி பார்க்குற காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ திஸ் ஜெனரேஷன் ஜூம்ஸ் தி இன்டர்நெட் அண்ட் லேர்ன்ஸ் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் த கான்செப்டுவாலிட்டி ஒன்லி த்ரூ த இன்டர்நெட். அதனால் அது ஜூமிங் ஜெனரேஷனுங்கிறனால தான் ஜென் ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர். Now, typically in the 2000, early 2000, அப்புறம் mid of the 2000 அப்படிங்கிறதுல பிறந்தவங்க தான் அந்த Gen Z youngsters. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இவங்களை திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, இவங்ககிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, நம்ம இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான முக்கியமான சில ஃபீச்சர்ஸை பார்க்க வேண்டியது அவசியம். காலேஜஸில், ஸ்கூல்ஸில் இவங்க நிறைஞ்சிருக்காங்க. ஆர்கனைசேஷன்ஸில் ஃப்ரெஷர்ஸாக 22 years old, 23 years old இருக்காங்க இவங்க. So I thought I could give you some 7 or 8 solutions which I am basically using for handling the Gen Z students. காலேஜஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது நான் ட்ரெயின் பண்ணும்போது இவங்க தான் எங்கிட்ட எக்ஸ்போஸ்ட் ஆகியிருந்திருக்காங்க. பெரிய ஜெனரேஷன் கேப் பிட்வீன் மீ அண்ட் ஹேம், மீ அண்ட் ஹர் ஆர் மீ அண்ட் தெம். அதனால் I thought of giving you some of the insights. The first one, solution number 1 is நீங்களும் Gen Z-ஆக மாறணும். பிகம் லைக் எ Gen Z பர்சன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்துட்டு ஒரு Gen Z பர்சனாக மாறுற மாதிரி ஒரு மனப்பான்மை. பிகாஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுடைய பேரந்தசிஸில், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த உலகத்தை பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ யூ கேன் ஆல்சோ motivate yourself to see entire life in a little bit of an younger perspective. So இதுதான் first solution. இந்த எம்பத்திக்கலாக அவங்கள நீங்கள் பார்க்கும்போது, எம்பத்திக்கலாக அவங்களுடைய லெவலுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்கள ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். சில தாட்ஸ், சில பிலீஃப்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கணும். That's all you can do for that's all you have to do for seeing yourself as a Gen Z. ஸோ அப்படி இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த Gen Z அப்படிங்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் ஆங்கிள்லேயே நீங்கள் விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கும் போது they get easily connected. The second solution, please understand, Gen Z has got fast-paced life and therefore they have short attention spans. ரொம்ப கம்மியாக தான் கவனிப்பாங்க. ஒரு பாட்டு அப்படின்ட்டு இருந்தாவே கூட 2 நிமிஷத்துக்கு மேலே அந்த பாட்டை கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வளர்ந்துட்டுருக்கிற ஆட்கள், அவங்களுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி லோ அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஷார்ட். ஸோ யூ காட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி ஷார்ட் ஸ்பேன் அண்ட் வேகமாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிற ஆட்கள், ஐ மீன் ஃபாஸ்ட் பேஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறதுனால யூ காட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ நீட் டு ஒர்க் அக்கார்டிங்லி. அதனால் இங்கே நம்ம சொல்யூஷன் நம்பர் 2 என்னன்னு சொல்லி கேட்டால், யூஸ் ஷார்ட் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் லேர்னிங். ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஸராகவோ, லெக்சராகவோ, டீச்சராகவோ, இல்லை ஒரு ட்ரெயினராகவோ இருந்து நீங்கள் உங்களுடைய லேர்னிங் ஆடியன்ஸ் Gen Z-ஆக இருந்தாங்கன்னா, ஷார்ட் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்ன ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஆஃப் கிவிங் குவிக் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். இஃப் யூ ஆர் அ பேரண்ட் அப்படின்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மேக் இட் அஸ் அ ஷார்ட் பர்ஸ்ட், ரைட்? ஸோ குவிக்காக சில விஷயங்கள் சொல்லி முடிங்க. நான் மணிக்கணக்காக உட்காந்து அட்வைஸ் பண்ணிங்கனாவோ, இல்லை மென்டர்ஷிப் ரிலேட்டடாக அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, இஃப் தே ஆர் ஹேவிங் அ லாங் டிஸ்கஷன் அப்படின்னா தே வில் நாட் லிசன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு Gen Z கண்டிப்பாக இருப்பாங்க, ரைட்? ஓகே. ஸோ in a form of a parent, in a form of a relative, in a form of a eldest brother, eldest sister, நீங்கள் அவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ யூ காட் டு பி ரியலி கேர்ஃபுல் இன் மேக்கிங் எவ்ரி திங் ஷார்ட். லாங்காக எது கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு பிடிக்காது, right? Okay, unless it is an entertainment thing, right? So students அப்படிங்கிற பட்சத்தில் you got to be literally smart in making your resources in such way. So that is solution number 2. Solution number 3, encourage to voice their opinions and concerns. அவங்கள நிறைய பேசுறதுக்கு அனுமதிங்க, ரைட்? அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்ல விடுங்க. உங்களுக்கு 35-38 வயசு அப்படின்னு இருக்கும்போது இருக்கிற விஸ்டம் அவங்களுக்கு இப்போ 17-16 வயசுலேயே இருக்கும்.
ஸோ அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறதும் அவங்கக்கிட்ட இருக்கிற கன்சர்ன்ட் திங்கிங் அப்படிங்கிறது கேட்குறதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஸோ why don't you allow them to speak? You can give them time. ஃபேமிலி ரிலேட்டட் டிஸ்கஷனாக இருந்தால் கூட, அதில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட அவங்க முடிவு நீங்கள் கேட்கலாம். ஒரு காலேஜில் இருக்கீங்க, இல்லை ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜென்சி எம்ப்ளாயீஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, புட் தம் இன் டு த டிசிஷன் மேக்கிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆஸ்க் தம் வாட் தே ஆர் திங்கிங், வாட் இஸ் தேர் ஒப்பீனியன். Ask them to voice out their concerns, voice out their own kind of skills and traits so that you can understand. அதில் தப்பே இல்லை. நான் தான் இங்கே பேசுவேன், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற அந்த காலகட்டம்லாம் ஓடி போச்சு. திஸ் வீட்டோ பவர், டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இவங்ககிட்ட இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பண்ணிங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டு கோவப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது இப்படிலாம் வித்தியாசமாக இருக்கிறது அவங்க தப்பு இல்லை. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெனரேஷன் ஓவர்லாப்பிங். ஒவ்வொரு ஜெனரேஷன், இப்போ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும்போது அந்த டைமில் மிடில் ஏஜ் ஆளுகளாக இருந்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் தெரிஞ்சுங்க. அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் ஆட்களுக்கு அவங்க ஸ்ட்ரேஞ்சாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் குவைட் நேச்சுரல், திஸ் இஸ் த எவல்யூஷன். அதனால் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது மட்டும் அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்கரேஜ் them to give their opinion and their concerns. The solution number 4, give immediate constructive feedback to them. இந்த இளைஞர்கள் வந்து குயிக்காக ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. I mean, if you are saying it's good, say it immediately. And if it is not that much good and if it is bad அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவாக அதை அவங்க புரிஞ்சுக்கிற லெவலில் அவங்க எமோஷன்ஸை பாதிக்காமல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. பப்ளிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிங்களா, போச்சு, தே ஆர் எமோஷ்னலி அவுட். எல்லாத்துக்கு முன்னாடி அவங்களோட ஈகோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்களா, தே ஆர் எமோஷ்னலி டவுன் ட்ராடன். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஜெனரேஷன் இவங்க. அதனால் ஃபீட்பேக் அப்படிங்கிறது கொடுத்தா, ஒருவேளை பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் பப்ளிக்காக ஷார்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா ப்ரைவேட்டாக அவங்கள தனியாக வச்சு அவங்க எமோஷனை பாதிக்காத மாதிரி கொடுக்கணும். ஏங்க இவ்வளோலாம் மெனக்கணுமா இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு? வேறு வழி இல்லையே, இவங்க தான் நம்மளுடைய ஃப்யூச்சர். ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டீல் வித் இட். நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. ஐம் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் கண்ணோட்டங்களில். ஒரு ஸ்கூலில் போய் 11th grade 12th grade ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்க்கும்போது எவ்வளோ கண்ணோட்டங்கள் வித்தியாசம். ஆனால் அதுக்கு கீழே இப்போல்லாம் நான் போகிறதில்ல. 10th grade 9th grade 8th grade ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறதில்ல. எஸ், ஐ வாஸ் ட்ரைனிங் தெம் அண்ட் ஐ வாஸ் மென்டாரிங் தெம், பட் இப்போ அதை நான் பண்ணுறதில்ல. பட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு போகும்போது, குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 12th grade ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 2 பேர்கிட்ட வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். வென் யூ ஆர் அ ட்ரெயினர் ஆர் அ கோச் ஆர் அ டீச்சர், அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யூ காட் டு திங்க். நீங்கள் இதுக்கெல்லாம் லெக்சரராக, டீச்சராக, ப்ரொஃபஸராக, பெரிய படித்த ஆளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேரண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறதே பேரண்ட்ஸை மைண்டை வச்சு தான். ஜென்ஸியும் இதை கேட்டுட்ருப்பீங்க கண்டிப்பாக. சில யங்ஸ்டர்ஸும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இப்படி அவங்க மட்டுமே அவங்களுடைய ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் கொஞ்சம் மாறலாம், இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் மாறலாம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கலாம். You can think about it. So that's the 4th one. 5th one. The 5th one, they question authority. So you need to encourage self-directed learning. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்னால் நான் கேட்டே ஆகணும், அப்படி என்ன நீங்கள் உலகத்தில் பார்த்துட்டீங்கன்ட்டு எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஈஸியாக கொஸ்டின் பண்ணுற பழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ what are you saying? Why should I do this? நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினிங் தி அத்தாரிட்டி அப்படின்றது அவங்களுடைய பழக்கம். அதனால் லீடர்ஷிப் அப்படிங்கிறதையும் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதையும் அவங்ககிட்ட காமிக்கிறதுக்கு பதிலாக செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் அப்படிங்கிறது அவங்ககிட்ட என்கரேஜ் பண்ணுறது நல்லது. யூ ஆர் த லீடர் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஆர் த ஒன்லி பர்சன். மோனோபோலிஸ்டிக்கலி யூ கேன் டூ திஸ் அப்படின்ட்டு தனிமைப்படுத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது நல்லது. ஆனால் அத்தாரிட்டேட்டிவாக இருந்து இங்கே நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் சட்டம்னு ரஜினி டைலாக்லாம் அங்கே பேசுனீங்கன்னா, I don't think they are taking or receiving it properly in the way it has to be received. So you got to be very careful with it. So don't be authoritative and try to encourage self-directed behaviors for them. சின்ன விஷயங்களை நீ முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஏன் ட்ரை பண்ணு, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாற்றிக்கலாம்,
பட் உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வை டோன்ட் யூ கோ ஃபார் இட். இப்படி அவங்ககிட்ட நம்ம பேசணும். ஒன்று மட்டும் புரியுது சார் நீங்கள் சொல்கிறதில்ல, கோவமே படக்கூடாது, நம்ம பயங்கர சுய கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணும் இவனுக்கிட்ட நடந்துக்கிறதுல. இப்படி தானே கத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, அப்புறம் கரிச்சு கொட்டுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய அப்பா அம்மாலாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை இவங்ககிட்ட நம்ம பண்ணக்கூடாது. அப்படி தானே? அப்படி தான், வேறு வழியே இல்லை. அப்படி தான் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஸ்கேல் இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. Why do you think I always come up with how to handle emotions, how to handle sadness, how to handle worry அப்படின்னு இந்த மாதிரி டைட்டில்ஸ்லேயே நான் என் வீடியோவை போட்டுட்ருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? Not only for the aged people, இவங்களுக்கு அது ரொம்ப தேவை. That is why, recently I came up with how to handle emotions. அப்படி இருக்காங்க அவங்க. Groom பண்ணோம்னா they are the top notch leaders. Take it from me. So, fifth solution is that. Now let us move on to the sixth solution. The sixth solution is use visual usage references and encourage them multi-sensory learning. அவங்ககிட்ட பேசும்போது சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு விஷுவல் பேஸ்டாக, இந்த ஷார்ட்ஸ் பார்த்தியா, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பாரு, இந்த ரீலில், இந்த இன்ஸ்டா ரீலில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை பார்த்தியா, இட்ஸ் குட் ரைட். ஸோ அந்த மாதிரி ரீல்ஸை நீ பாரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது, அதை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸை நீ பாரு, தப்பே இல்லை. இந்த மாதிரி பிக்சர்ஸை பாரு, இந்த மாதிரி ஃபில்ம்ஸ், ஹாலிவுட் ஃபில்ம்ஸ் பார்க்கனா கூட ஓகே. ஸோ இந்த மாதிரி பாரு, ஒரு டாம் ஹேங்க்ஸ் உடைய ஹாலிவுட் ஃபில்ம் பாரு. டாம் ஹேங்க்ஸ் அந்த காலத்து 2000 பிகினிங்கில் நடித்த ஒரு போர் அடிக்கும் பட் நல்ல இன்ஸ்பிரேஷனான விஷயம் இருக்கும். ராபின் வில்லியம்ஸ் நடித்த படங்களை பாரு, லியம் நீசன் நடித்த படங்களை பாரு. அப்படிங்கிற மாதிரி அவங்க வழியிலேயே போய் ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணி மீடியா, விஷுவல்ஸ், டிஜிட்டல் விஷுவல் கம்யூனிகேஷன் ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணி அவங்க லைனில் போய் பேசுகிறது. இஃப் யூ ஆர் அ டீச்சர், இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஸர் ஆர் அ ட்ரெயினர் அப்படின்னா புட் மோர் பிக்சர்ஸ் இன் டு த ப்ரொஜெக்டர் அண்ட் ஆஸ்க் தம் டு ஓகே ஃபைன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்புட் கொடுங்க. ஓகே, ஐ ஹவ் புட் அப் திஸ் பர்டிகுலர் vlog, அந்த vlog-ஐ வாட்ச் பண்ணி எனக்கு என்ன சொல்லுங்கள். ஸோ யூஸ் விஷுவல் யூசேஜ் ரெஃபரன்சஸ் அண்ட் என்கரேஜ் மல்டி சென்சரி லேர்னிங். மல்டி சென்சரி லேர்னிங் அப்படின்னா ஒரே நேரத்தில் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில், அவங்களுடைய லேட்ரல் திங்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது தான் மல்டி சென்சரி லேர்னிங். ஹிட்டிங் ஆன் த வேரியஸ் மென்டல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன், அதுதான் மல்டி சென்சரி லேர்னிங். அப்படி இருந்துச்சுன்னா லேர்னிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டு அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, உங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட்டும் செய்வாங்க. Destroy that. Seventh one, teach them about entrepreneurial mindset. இந்த ஜெனரேஷனுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லித்தர வேண்டியது நம்மளுடைய கடமை. Always motivate them. Gen Z, always motivate them to become entrepreneurs, self-employed, owning startups. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலைஸ்டு டிசிப்ளின் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஆண்டர்பிரினரலாக பேச முடியாது. பட் டாக்டர்கிட்ட பேச முடியாது. இன்ஜினியராக ஆகணும்னு நினைக்கிற அந்த பையன், அந்த பொண்ணுக்கிட்ட ஆண்டர்பிரினரல் மைண்ட் செட்டை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி we have to speak. So teach them always on an entrepreneurial regard. Show them an example of an entrepreneur. Show them an example of the startups and self-learning mechanisms. And here, யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஃப்ரீடம், இது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜென் ஜிக்கு. ஸோ இப்படி இருந்தீங்கன்னா நீ ஃப்ரீயாக இருக்கலாம், உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், வாழ்க்கையில் முன்னுக்கும் வரலாம். அதே சமயத்தில் யூ நீட் நாட் பி ஆன்சரபிள் ஆர் டிபெண்டபிள் டு எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது, அந்த மைண்ட் செட்டை நம்ம நர்ச்சர் பண்ணும்போது, ஐ திங்க் வி ஆர் டூயிங் எ கிரேட் டீல் ஆஃப் இன்டெலெக்சுவல் க்ரோத். ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு ஃப்யூச்சரை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை செய்யும்போது புரியும். Which brings me to the eighth solution, and that is they are always aware of mental health, so you must develop exciting, exhilarating and motivating skills. மற்ற ஜெனரேஷனை விட 90s கிட் ஜெனரேஷனை விட 80s கிட் ஜெனரேஷனை விட early 2000 millennials கிட்ஸ் ஜெனரேஷனை விட ஜென் ஜிக்கு மென்டல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது அப்படி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து she says I would like to become a psychologist after my engineering because I want to help many people to develop their mental health. காமர்ஸ் படிச்சுட்டு இருக்காரு ஒரு பையன், அந்த பொண்ணு அந்த பையன் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, சார் லீடர்ஷிப் ஓரியன்டாக ஏதாவது கோர்ஸ் நான் பண்ணலாமா,
பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதே சமயத்தில் லீடர்ஷிப் ரிலேட்டடாக மற்றவங்களுக்கு ஒரு மென்டலி ஸ்ட்ராங் லீடராக நான் இருக்கிறதுக்கு நான் என்ன படிக்கணும், நான் எந்த லைனில் போகணும். See, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன், they are so mentally aware and they want to contribute something in that domain in the future. இன்றைக்கி ஸ்கூலில் 8th 7th 6th 5th கிரேட் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க அவங்க இதே மாதிரி இன்னும் அதிகமாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இன்னும் சீக்கிரம் வந்துடும். பிகாஸ் சோஷியல் மீடியா அவேர்னஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால படங்களில், சீரியல்ஸில், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில், யூடியூப் வீடியோஸ்லன்ட்டு மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. சீரியல்ஸில் அதை சித்தரிக்கிறாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறானுங்க, அதுலேருந்து புரிஞ்சுக்கிறானே. ஸோ தேர் அவேர் ஆஃப் மென்டல் ஹெல்த். அப்போது அவங்க மென்டல் ஹெல்த்தை கெடுக்காத மாதிரி, அவங்க மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் எக்ஸைட்டிங்காக மோட்டிவேட்டான ஒரு ஆளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓல்டு ஸ்கூல் ட்ரீட்மெண்ட்ஸ் will certainly not do anything. So you have to develop exciting, exhilarating and motivating skills within yourself as a parent or as a teacher or as a trainer, as a coach or whatever. That's very important. Which brings us to the 9th solution to handle the Gen Z. Allow a lot of flexibility. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்து விட்டு பிடிங்க. இப்படி தான் நீ இருக்கணும், இந்த டைமில் நீ எழுந்திரிக்கணும், இப்படித்தான் நீ படிக்கணும், இப்படித்தான் இருந்தாகணும், நாங்கள்லாம் அப்படித்தான் இருந்தோம். These people don't care how you were in the past. உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. நீங்கள் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான்லாம் 10th படிக்கும்போது எங்கள் அப்பா என்ன இப்படி பண்ணாங்க, எங்கள் அம்மா என்ன இப்படி பண்ணாங்க, எங்கள் டீச்சர் என்னை இப்படி நடத்துனாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். Nobody cares. Seriously. அவனை அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறானு. வெரி பெயின்ஃபுல். எஸ், வெரி பெயின்ஃபுல். நம்ம எமோஷ்னலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு இப்படி நெக்லிஜிபிளாக நம்மளை ட்ரீட் பண்ணும்போது வெரி பெயின்ஃபுல். பட் ஏற்றுக்கோங்க, தட்ஸ் த ரியாலிட்டி. யூ டோன்ட் ஹேவ் எ சொல்யூஷன். ரைட்? அதனால் விட்டு பிடிங்கன்ற கிவ் அ லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி and that's going to really help you. So இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you can be really good with the Gen Z. Treat the Gen Z students or youngsters very kindly and don't show your frustration. உங்களுடைய ஆத்திரத்தை அங்கே காமிக்காதீங்க. லெஜிட்டிமேட்டாக ஜெனுவனாக நடந்துக்கோங்க. அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த 9 ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. Okay, so if we have got any questions, very good needed video. I cannot view your screen. Your test is turned. Okay, don't worry, Usharani. I'll put in the chapters. இதை முன்னாடியே சொல்லிக்கலாமே. I did not know this. I'm really sorry, but nothing to worry. Don't worry about the text. You will have in the chapters, and I will also make sure these texts are put into the description. My mistake. I changed the device, அதனால் அந்த ஃபீச்சர் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது you will understand what are all the things. So maybe after processing the video, I would put all these texts in the description box. So அலைன்மெண்ட் மாறினதுனால டெக்ஸ்ட் மாறிடுச்சு. நத்திங் டு வரி. நான் பேசுகிறத நீங்கள் கேட்டு தானே இருந்தீங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீடியோ பாருங்கள். You will understand everything. Any case, look for the 9 points in the description box as chapters. And the chapters la ungalku puriyum. All right. Any other questions? Thank you. Thank you so much to everyone who listened to this. All right, I rest my case, and this is Manikandan Sundaresan. Next time when I'm coming with a digitally aid kind of a material, I'll come up with a lot of perfection. This is Manikandan Sundaresan resting the case. Until I meet you in the next video, now stoop down to any form of negativity. Always expect only great things and live strong. Jai Hind.